மாடியில் மீன் வளர்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி. சிச்சு காக்கா கையில ஒரு பைய எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அவ வீட்டுல புள்ள சின்ன காக்கா காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் என் நேரம், இந்த வெயில் காலமும் இதுவும் ஒரே ஒரு மீன் கூட வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் கிடைக்கலையே. என்னாச்சுமா, மார்க்கெட்டுக்கு போனியே, சிக்கன் வாங்கிட்டு வந்தியா? சிக்கன்லாம் வாங்கிட்டு வரலடா, ஞாயிற்றுக்கிழமைனாலே மீன் சாப்பிடணும் இல்லையா? நேத்துல இருந்தே என் நாக்கு மீன் வேணும் மீன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மார்க்கெட்டுக்கு போனா வெயில் காலம், குளத்துல தண்ணி இல்ல, மீன் இல்ல, வெறும் சிக்கனை மட்டும்தான் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? சம்மர்ல காய்கறி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சம்மர்ல யாருக்கும் மீன் கிடைக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது கேட்டு சிச்சு கோவமா, என்ன சொன்ன? காய்கறி சமைச்சு சாப்பிடணுமா? என் வயிற்றுக்குள்ள காய்கறி போனா அது பெரிய அபசகணும்டா. என் வயிற்றுக்குள்ள மீன் தான் போகணும். சம்மர்ல மீன் கிடைக்காதுன்னா என்ன? ஏதாவது ஒரு வழி பண்றேன். நான் மீன் சாப்பிட்டே தான் தீரப்போறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட பார்வை வீட்டு மொட்டை மாடி மேல போச்சு. டே சின்னம், குளத்துல தண்ணி இல்லைன்னா என்னவா இப்போ? அதான் நம்ம வீட்டு மொட்டை மாடி சும்மா தானே இருக்கு. நான் தண்ணியை கொண்டு வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஊத்தி அதுல மீன் வளர்க்குறேன். அதுக்கப்புறம் மீன் வளர்ந்ததும் எப்ப வேணுமோ அப்ப பிடிச்சி சமைச்சு சாப்பிடலாம்ல. அம்மா, மாடியில மீன் வளர்க்குறியா? யாராவது கேட்டா சிரிப்பாங்கம்மா. யாரடா சிரிப்பாங்க? யாரும் சிரிக்க மாட்டாங்க, ஆச்சரியப்படுவாங்க. நீ போய் அந்த கொக்கு மேஸ்திரிய கூட்டிக்கிட்டு வாடா. நாளைக்கே என்னுடைய மொட்டை மாடி மீன் குளமா மாறணும். அடுத்த நாள் காலையில கொக்கு மேஸ்திரி வந்து சிச்சு காக்காவோட மொட்டை மாடியில ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டினாரு. அதுக்கப்புறமா சிச்சு காக்கா ஒரு டேங்கர் லாரியை வர சொல்லி அந்த தொட்டியில தண்ணிய நிரப்பினா. மதியம் 1 மணி இருக்கும். வெயில் அதிகமா இருந்துச்சு. அப்பதான் ஸ்கூலை விட்டு வந்த சின்ன காக்கா மொட்டை மாடியில டேங்க் இருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அந்த டேங்க்ல நீச்சல் அடிக்கிறதுக்காக அவன் வேக வேகமா ஓடினான். மாடியில சிச்சு காக்காவும் நின்னுக்கிட்டு தான் இருந்துச்சு. சின்ன சத்தமா, வாவ் அம்மா, ஸ்விம்மிங் பூல் சூப்பரா இருக்குமா, நீதாம்மா பெஸ்ட் அம்மா. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னடா என்னாச்சு, எதுக்காக அவசர அவசரமா வர? வேற எதுக்குமா, ஸ்விம் பண்றதுக்கு தான். வெயில் காலத்துல வெயில் தாங்க முடியாம நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக, நீச்சல் அடிக்கணுன்றதுக்காக தானே இந்த தண்ணி தொட்டியை கட்டி வச்சிருக்க. ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் இப்பவே இறங்கி நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன காக்கா டேங்க்ல எகிரி குதிக்க போனப்போ சிச்சு காக்கா உடனே வந்து அவனை தடுத்தா. நில்லுடா, எங்க போற? இது உனக்காக கட்டின ஸ்விம்மிங் பூல் இல்லடா, மீன் வளர்க்கறதுக்காக நான் கட்டின மீன் தொட்டி. இதுல நீ நீச்சல் அடிக்க கூடாது. அது கேட்டு சின்ன ரொம்ப சோகமா, மீனுக்காகவா, எனக்காக இல்லையா? உனக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு எனக்கு என்ன தலை கெட்டு போயிருக்காடா? வெயில் காலத்துல வெளியில மீனுங்க கிடைக்க மாட்டேங்குதுன்னு மீன் வளர்க்கறதுக்காக கட்டின தொட்டிடா இது. சிச்சு காக்கா பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த குட்டி மீன்களை அந்த தொட்டியில போட்டு, பாத்தியா, பட்டணத்துல இருந்து நான் வாங்கிட்டு வந்த மீன் குட்டிங்களை இந்த தொட்டியில போட்டிருக்கேன். இன்னொரு 10 நாள் இல்ல 1 வாரத்திலே அந்த மீன் எல்லாம் வளர்ந்துரும். அப்போ ஒவ்வொன்னா பொரிச்சு தினமும் பொரிச்சு சாப்பிடுவேண்டா. அப்போ சின்ன ரொம்ப சோகமா, போமா, யாசையில மண்ணொலி போட்டுட்டு நீ மீன் சாப்பிட போறியா? சும்மாருடா, ஸ்விம் பண்றதா ரொம்ப முக்கியம். மீனை பொரிச்சு சாப்பிடும்போது சொர்க்கமே தெரியும்டா. இப்படியே சில நாட்களும் போச்சு. சிச்சு காக்கா தொட்டியில போட்ட அந்த மீன் குட்டிங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா எப்பவுமே மாடிக்கு வந்து அதுக்கு பாதுகாத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தொட்டியில எட்டி பார்த்து, அழகான மீன் குட்டிங்களா, ரொம்ப அழகா பெருசா வளர்ந்துருக்கீங்க. உங்கள யாரு இன்னைக்கு எனக்கு சாப்பாடாக போறீங்க? அந்த கருப்பு மீன் நல்லா கொழுத்து போயிருக்கு. வா வா, வந்து என் வலையில நீயாவே மாட்டிக்கோ. சிச்சு காக்கா தூண்டில போட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சது. சந்தோஷமா அந்த மீனை எடுத்துக்கிட்டு அது சமையல் அறைக்குள்ள போச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் சமைக்கிற இந்த மீன் குழம்பு வாசத்துக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என் வீட்டு வாசல்ல தான் நிக்க போறாங்க. புளிய நல்லா கரிச்சு கொதிக்க விட்டு மிளகாத்தூளை போட்டு இந்த மீனையும் வெட்டி போடணும். அப்படி சிச்சு காக்கா அந்த மீனை வெட்டி கழுவி அதுக்கப்புறம் புளிய கரிச்சி ஊத்தி மிளகாத்தூளை போட்டு தாளிச்சு கொட்டி அந்த மீனையும் போட்டுச்சு. மீன் போட்ட உடனே அந்த மீன் குழம்போட மனம் அந்த வீடெல்லாம் பரவி ஜன்னல் வழியா வெளியிலயும் போச்சு. அப்போ வெளியில போன அந்த மீன் குழம்பு வாசம் பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டுவோட வீட்டுக்குள்ள போய் பன்னுவுக்கு போச்சு. பன்னு அன்னைக்கு பாவம் சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த வாசம் மூக்க தொட்ட உடனேயே, அம்மா, இது என்ன வாசம்மா, ரொம்ப நல்லா இருக்கே, ஏதோ ஸ்பெஷல்மா. என்ன ஸ்பெஷல் அது? என்னடா ஸ்பெஷல்? நான் எதுவும் சமைக்கல, இருக்கிற சாம்பார சாப்பிடு. அம்மா, இது சாம்பாரோட வாசம் இல்லம்மா, இது ரொம்ப நல்ல மீன் குழம்பு வாசம். எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் குழம்பு பக்கத்துல யாரோ சமைக்கிறாங்க. சிச்சு ஆண்டி வீட்லயா தான் இருக்கும்.
ஆனா இந்த வெயில் காலத்துல இவங்களுக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு மீன் எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்னு அந்த சாம்பார் சாப்பிடுறத விட்டுட்டு வாசம் எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில துணிக்குருவி, மகிக்கழுகு, புஜ்ஜி குருவி எல்லாருமே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அந்த வாசத்தை பார்த்துதான் வெளியில வந்திருந்தாங்க. என்னடா பண்ணு, உனக்கு அந்த மீன் குழம்பு வாசம் வந்துருச்சா? அத மோப்ப பிடிச்சுக்கிட்டு வந்துட்டியா? நாங்களும் அந்த வாசத்துக்காக தானே வெளியே வந்தோம். சிச்சு தான் சமைக்கிறா போல. ஆமா துணி, இந்த சிச்சுக்கு மீன் எங்க இருந்து கிடைச்சது? வா வா, மீன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தான்னு நாமளும் கேட்டு நாமளும் வாங்கி சமைக்கலாம். அப்படி எல்லாருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போய் அவ வீட்டு கதவை தட்டின உடனே கையில ஒரு மீன் தொண்டை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்கா வெளியில வந்தா. அட என்ன எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? அப்போ பன்னுவோட வாயில எச்சில் ஊறுச்சு. போராட்டம் இல்ல, சண்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போலான்னு வந்தோம். என்ன ஆண்டி அது கையில அவ்வளவு பெரிய மீன் துண்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சம்மர்ல நாங்க எல்லாரும் சின்ன மீனுக்கே சண்டை போடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மீன் துண்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதானே, ஊரெல்லாம் தேடினாலும் எங்களுக்கு மீன் கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? என்ன சீக்ரெட்? அத கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் பெருமையா, சோட்டோ, நீங்க எல்லாரும் வெயில் காலத்துல மீன் கிடைக்கலன்னு காய்கறி சமைச்சு சாப்பிடுறீங்க. ஆனா நான் அப்படி சாப்பிட முடியுமா? நான் என்னுடைய மொட்டை மாடியில பெரிய தண்ணி தொட்டியை கட்டி அதுல குட்டி குட்டி மீன்களை விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அது எல்லாமே பெருசாயி தினமும் நான் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அத கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வாவ் ஆண்டி, நீங்க ரொம்ப ஜீனியஸ் ஆண்டி. எவ்வளவு சீக்கிரமா மாடியில மீன் வளர்த்திருக்கீங்க. அது நாங்களும் பார்க்கலாமா ஆண்டி? ஆமா சிச்சோ, நானும் மீனை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அவ்வளவு மீன் வச்சிருக்கிறதா சொல்லுறியே, ஒரு 2 மீனை கூட நாங்களும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு போல. ஆண்டி, எனக்கு மீன் வறுவல் வேண்டாம். நேரா உங்க மொட்டை மாடிக்கு போய் அந்த தொட்டில இருக்கிற 2 மீனை எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் வழிய விடுங்க அப்படின்னு பன்னு உள்ள போக முயற்சி பண்ணும்போது சிச்சு காக்கா உடனே பன்னுவ தடுத்து, நில்லுடா நில்லு, எங்க போய்கிட்டு இருக்க? ஃப்ரீயா மீன் கொடுக்கறேன்னு நான் ஏதாவது போர்டு போட்டு வச்சிருக்கேனா? உங்களுக்கு ஃப்ரீயா மீன் கொடுக்க நான் தர்ம சத்திரமா நடத்துறேன். ஏன் சிச்சு இப்படி எல்லாம் பேசுற? நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. 2 மீன் கொடுத்தா உன் சொத்தை நான் கரைஞ்சா போயிட போகுது. ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற டோனி. நான் ஒன்னும் சும்மா இந்த மீனை வளர்க்கல. தொட்டி கட்டுறதுக்கு அத்தனை ரூபாவை செலவு பண்ணிருக்கேன். பட்டணத்துக்கு போய் மீன் குட்டிங்களை வாங்கிட்டு வரவும் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். நாள் பகலுமா நான் அந்த மீன்களை பாதுகாத்திருக்கேனே. சிச்சு ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கா. அவ கஷ்டம் வீணா போக வேணாம். எவ்வளவு விலைன்னு சொல்லு. கிலோ 100 ரூபாய் தானே சிச்சு? அத கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஹஹா சோட்டோ, அது வெளியில மார்க்கெட்ல மீன் கிடைக்கும் போது என்கிட்டே மீனும் வெறும் 100 ரூபாய் தான். ஆனா இப்ப அப்படி இல்லையே. மார்க்கெட்ல எங்கேயுமே மீன் கிடைக்கிறதே இல்ல. என்கிட்ட மட்டும்தான் நல்ல சுத்தமான மீன் கிடைக்குது. இந்த மீனை 100 ரூபாய்க்கு கொடுத்தா அதுல எனக்கு என்ன லாபம்? அதனால மீன் கிலோவுக்கு 500 ரூபாய், சரியா? அப்படின்னு சிச்சு சொன்ன ரேட்டு கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, கிலோ 500 ரூபாவா? ஆண்டி, நான் வாங்க வந்தது மீனை, தங்கத்தை இல்ல. 500 ரூபாய்க்கு எங்க ஊர்ல 2 எருமை மாடு வாங்கலாம். நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் ஆண்டி. சிச்சு, இது பகல் கொள்ள. வெளியில மீன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எங்க எல்லாரும் ஏமாத்தி கிலோ 500 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு காசு எங்களால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா போங்க, காசு இருந்தா வாங்கிட்டு போங்க. இல்லன்னா அந்த மீன் எல்லாத்தையுமே பறிச்சு நானே சாப்பிட்டு போறேன். எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா இந்த வெயில் காலத்துல மீன் இல்லாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா கதவை சாத்த போகும்போது பன்னுவால அந்த மீன் குழம்பு வாசத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவன் அவனுடைய அம்மா சோட்டு கிட்ட போய், அம்மா பிளீஸ்மா, இந்த மீன் குழம்பு வாசம் வராம இருந்தாலாவது நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனா மீன் குழம்பு வாசம் வந்ததுக்கு அப்புறம் மீன் குழம்பு சாப்பிடலன்னா ரொம்ப கஷ்டமா. ப்ளீஸ் மீன் வாங்கி கொடுமா. ஏண்டா என் உசுர வாங்குற? ஒரு கிலோவுக்கு 500 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? சரி இந்த சிச்சு, 500 ரூபாய் ஒரு கிலோ மீன் கொடு. ஆனா இதெல்லாம் நியாயமே இல்ல பாத்துக்க. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, வியாபாரத்துல லாபம் முக்கியம் சோட்டோ. டே சின்னோ, ஒரு கிலோ மீனை கொண்டு வந்து இந்த பன்னு கிட்ட கொண்டு வந்து குடுறா. சரி, என்னால இவ்வளவு காசு கொடுக்க முடியாது. ஆனா என் புஜ்ஜிக்காக ஒரு 1/4 கிலோ மீன் கொடு. நான் அதுக்கு ஒரு 120 ரூபா கொடுக்கறேன். எனக்கு ஒரு 1/2 கிலோ மீன் கொண்டு வந்து கொடு. வெயில் காலத்துல மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லதான். அப்படி எல்லாரும் சிச்சு காக்காவை திட்டிக்கிட்டே சிச்சு எடுத்து கொடுத்த அந்த மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அவனுடைய மீன் தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெரிய மீனை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அன்னைக்கு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. 2, 3, 5, அடடடா, இன்னைக்கு மொத்தமா வியாபாரத்துல வந்த லாபம் 10,000. நான் சாதாரண ஆளே கிடையாது.
நான் உண்மையிலேயே ஒரு பிசினஸ் மேக்னெட் தான் போல. இந்த தொட்டியை இன்னும் பெருசா கட்டி இருக்கணும். அப்போ பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. கிலோ 600 ரூபான்னு சொல்லி மீனை வித்துடலாம். மம்மி, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா நாளைக்கு வியாபாரம் நடக்குமா? ஏண்டா நடக்காது? அதான் நம்ம பண்ணு இருக்கானே, அவனுக்கு மீன் சாப்பிடாம தூக்கமே வராது. அவன் தினமும் வந்து மீன் வாங்கிட்டு போக போறான் பாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்களோட தேவைய வியாபாரம் ஆக்குறவன் நிச்சயமா பணத்தை நிறைய சம்பாதிப்பான். ஆனா சிச்சு காக்கா மாதிரி ரொம்ப பேராசையில பணம் சம்பாதிக்க நினைச்சா என்னைக்காவது ஒரு நாள் அந்த வியாபாரத்தை மூட வேண்டி இருக்கும். துணிக்குருவி வெயில்ல மீன் கொடிய தலையில வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. மீனுமா மீன், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், ஆத்துல இருந்து இப்பதாமா பிடிச்சிட்டு வந்த மீன், யாருக்கு வேணும்? புஜிக்குருவி காலேஜ்க்கு கிளம்பிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வந்தா. அம்மா, நான் காலேஜ்க்கு கிளம்பிட்டேம்மா. ஆனா நேத்தே பிரின்சிபல் சார் ஒன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மட்டும் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னா அப்புறம் நாளையில இருந்து நான் கிளாஸ் ரூம்குள்ள உட்கார முடியாதம்மா. எப்படியாவது ஃபீஸை கட்டி ஆகணும். ஐயோ, ஃபீஸ் கட்ட இதுதான் லாஸ்ட் டேட்டா புஜ்ஜி? எனக்கு தெரியாதுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மீனை வித்து இன்னைக்கே ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம். நீ தைரியமா காலேஜ்க்கு போ. சரிம்மா. ஆமா, அப்பா துபாயில இருந்து எப்பம்மா வருவாரு? அப்பா வந்தாலாவது நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். வருவாருமா. அப்பா நமக்காக தானே அங்க வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வருவாரு. அன்னைக்கு துணிக்குருவி அந்த வெயில்ல பயங்கரமா கஷ்டப்பட்டு வியாபாரத்தை செஞ்சா. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி புஜ்ஜியோட காலேஜ் ஃபீஸை கட்டிட்டா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் துணிக்குருவி வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டோட கதவை யாரோ டக் டக்குன்னு தட்டுன சத்தம் கேட்டு துணி வெளியில வந்தா. அங்க அவளுக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. துபாய்க்கு போயிருந்த துணியோட புருஷனான ராஜகுருவி பொட்டி படுக்கையோட வாசல்ல நின்னுகிட்டு இருந்தான். என்னங்க இது, இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நீங்க ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் ஃபோன் பண்ணல. துணி, எப்படி இருக்க? துணி அழுதுகிட்டே, எப்படி இருப்ப நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு நாள் ஆச்சா உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு? புஜ்ஜி எத்தனை தடவை உங்களை பத்தி கேட்டிருக்கான்னு தெரியுமா? அவளுக்கு பதில் சொல்லி சொல்லி நான் டயர்டாவே ஆயிட்டேன். சரியா அழாத துணி, இத்தனை நாள் வராதவன் இப்ப நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, இனி நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. நமக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. அப்படின்னா நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா? நம்ம கடன் எல்லாம் தீர போகுதா? அப்ப ராஜா அவனுடைய காலரை தூக்கி விட்டு, என்ன துணி, உன் புருஷனை பத்தி கேக்குற கேள்வியா இது? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன்னு? 2 லட்சம் ரூபாய் சொலையா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெட்டியை காட்டினான். இந்த பெட்டில தான் இருக்கு, இனி கடன் தொல்லையே இருக்காது. 2 லட்சமா? ஆனா நமக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பெருசா இருக்க போகுது? 20,000மோ 30,000மோ இருக்க போகுது, அவ்வளவுதானே. ஒரே அமௌண்டா அதை கட்டிடலாம். துணி பயத்துல கொஞ்சம் தலையை குனிஞ்சுக்கிட்டு, இல்லங்க, நமக்கு கடன் 30,000 ரூபாய் இல்ல, 2,50,000 ரூபாய் அப்படின்னு துணி சொன்னதை கேட்டு பாவம் ராஜு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அவன் கண்ணே வெளியில வந்துருச்சு. அவனுடைய குரல் நடுங்க ஆரம்பிச்சுது. எவ்வளவு? 2,50,000மா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே மரம் வெட்டினா மரம் எப்படி கீழே விழுவும் அந்த மாதிரி டமால்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ராஜு. ஐயோ, என்னங்க என்னங்க, எழுந்துறீங்க. புஜ்ஜி, அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா, கொஞ்சம் தண்ணிய கொண்டு வாமா. துணி உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு கப்பல தண்ணிய கொண்டு வந்து ராஜுவோட முகத்துல தெளிச்சு அவனை எழுப்புனா. ராஜுவும் எழுந்துச்சு நின்னான். ஆனா ஷாக் மட்டும் இன்னும் குறையல. ஐயோ, நான் துபாயில இருக்கனா இல்ல நரகத்துல இருக்கனா? என்ன துணி இது? ஏதோ கொஞ்சமா கடன் இருக்குன்னு நான் அங்க கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்தா 2,50,000 ரூபாய் கடன் இருக்குன்னு என் தலையில குண்டு தூக்கி போடுற. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க துபாய்க்கு போய் 6 மாசத்துக்கு ஏதோ கொஞ்சமா பணம் அனுப்புவீங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் வீட்டை பாப்பனா இல்ல என் பொண்ணோட படிப்பு பாப்பனா? புஜ்ஜியும் வளர்றல, அவளுக்கு தேவையானதை வாங்கணும்ல, அதான் நான் கடன் வாங்கினேன். அதை கேட்ட ராஜகுருவி, சந்தோஷமா வாழலான்னு வந்தேன். ஆனா இனிமேலும் இதே கடன்ல தான் வாழணும் போல. சரி, இப்ப கொண்டு வந்திருக்கிற 2 லட்சத்தை நம்ம மகி கிட்ட கொடுத்து கொஞ்சமாவது கடனை தீர்த்தலாம். மிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தரலாம். எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி துணியும் ராஜுவும் 2 பேரும் மகி வீட்டுக்கு போனாங்க. என்ன ராஜு, துபாயில இருந்து எப்ப வந்த? கடன் அடைக்க பணம் கொண்டு வந்திருக்கியா இல்லையா? கொண்டு வந்திருக்கேங்க அப்படின்னு பேக திறந்து அதுல இருந்து 2 லட்சம் ரூபாவை எடுத்து வச்சு, இதுல 2 லட்சம் இருக்கு, கடனுக்கு கீழே இதை வச்சுக்கோங்க. பரவாயில்ல ராஜு, டைமுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா இன்னும் 50,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கே, அதை எப்ப கொடுக்க போற?
மஹி, இன்னொரு மாசம் எனக்கு அவகாசம் கொடுங்க. அந்த 50,000 நான் திரும்ப கொடுத்துடுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு வட்டி போடாதீங்க. சரி ராஜு, உன் பொண்டாட்டி பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு, அவன் முகத்துக்காக வட்டிய போடல. ஆனா ஒரு மாசத்துல என் பணத்தை திரும்ப கொடுத்தணும், சரியா? சரிங்க, நிச்சயமா கொடுத்துடுறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் துணி, ராஜு, புஜ்ஜி 3 பேரும் ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ராஜுவோட முகம் ரொம்பவும் சீரியஸா இருந்துச்சு. துபாய் கர்வம் எல்லாம் போச்சு. துணி, புஜ்ஜி 2 பேரும் கேளுங்க. இன்னையில இருந்து நாம கொஞ்சம் சிக்கனமா வாழ்ந்தாகணும். ஒரு மாசத்துல 50,000 ரூபாவை நாம கடன் அடைக்கணும். அப்படின்னா இனிமே எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பயன்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாவா? அப்பா, நீ என்ன சொல்ல வரப்பா? அதாவது கரண்ட் பில்ல ஏத்தக்கூடாது. ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரியணும். ஃபேனு கூட ஒன்னா நம்ம ஸ்பீட்ல தான் ஓடணும். வாட்டர் பில் வரக்கூடாது. அரை பக்கெட் தண்ணியில தான் எல்லாருமே குளிக்கணும். சோப்பு அதிகமா வீணாக்க கூடாது. தேவையில்லாத செலவும் பண்ணக்கூடாது. என்ன புரியுதா? என்னங்க இது, இவ்வளவு கஞ்சித்தனமா எப்படி இருக்க முடியும்? கடன் அடைக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். நாளைக்கே ஆத்தங்கரைக்கே சைக்கிள் எடுத்துட்டு போய் நானும் அங்கேயே வலை போட்டு மீன் பிடிச்சு அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வரேன். வீட்டுல சாப்பாடு கூட வீணாக கூடாது. ஒவ்வொரு பருக்கையும் பார்த்து அளவா வடிக்கணும், சரியா? அடுத்த நாள் காலையில ராஜு வேகமா ஆத்துக்கு போய் அங்க வலைய போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சான். பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்ததுல கடைசில எல்லா மீனும் போக ஒரு மீன் மிச்சமா இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு ராஜு வீட்டுக்கு வந்தான். டோனி, இன்னைக்கு இந்த ஒரு மீன் மட்டும்தான் மிச்சம். இத போட்டு நம்ம 3 பேருக்கும் சாப்பாடு சமைச்சிடு. மீன் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா குழம்பு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும், புரியுதா? சரிங்க, இப்பவே செஞ்சிடுறேன். துணி சமைச்சு முடிச்சிட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த மீன் குழம்பு போட்டு ராஜு, துணி, புஜ்ஜி 3 பேரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பாடு பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. அப்போ ராஜு அத பார்த்து, புஜ்ஜி, கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு பாரு, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கமா. புஜ்ஜி வயிறு பிடிச்சுக்கிட்டு, ஐயோ வேண்டாப்பா, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு என் வயிறுல கொஞ்சம் கூட இடமே இல்லப்பா. அப்படியா, சரிம்மா. அப்ப துணி, அந்த மிச்சமான சாப்பாட்டை நீ போட்டு சாப்பிட்டு, வீணாக கூடாதுன்னு சொன்னல. ஐயோ எனக்கு போதுங்க. நான் காலையில இருந்து ரொம்ப சுத்திக்கிட்டே இருந்தேனா எனக்கு பசியே இல்ல. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு மார்க்கெட்ல போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க அந்த சாப்பாடு போட்டுக்கங்க, உங்களுக்கு பலம் வேணும்ல. எனக்கும் வயிறு ரொம்ப போச்சு, என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமா, ஆனா எதுக்காக இவ்வளவு அதிகமா சாப்பாடு வடிச்ச நீ? அப்போ துணிக்குருவி, ஏங்க அளவா பார்த்து எப்படி சமைக்க சொல்றீங்க? ஒரு கிலோ சாப்பாடு தானே மிச்சமா இருக்கு, பரவாயில்ல, காலையில சாப்பிடலாம். அத கேட்டு ராஜகுருவி, என்னது அளவு பார்த்து செய்ய முடியாதா? செய்யணும். இது வெயில் காலம். கொஞ்சோண்டு சாப்பாடு மிச்சமா இருந்தாலும் கூட 1 மணி நேரத்துல கெட்டு போயிடும். வெயில் காலத்துல சீக்கிரமா சாப்பாடு கெடுன்னு உனக்கு தெரியாது. அதனாலதான் நான் அளவா சமைக்க சொன்னேன். உனக்கு தெரியுமா வெளியில அரிசி கிலோ என்ன விலை விக்குதுன்னு? எதுவுமே தெரியாம உன் பாட்டுக்கு எல்லாத்தையுமே வீணாக்கலாம் நினைக்கிறியா? ஏங்க இதுக்கு போய் ஏன் இப்படி கத்துறீங்க? நான் எதுவும் வேணும்னு பண்ணலையே. நீ வேணும்னு பண்ணியோ வேண்டான்னு பண்ணியோ, ஆனா அரிசி விலை என் கழுத்தை நெருக்கிது. ஒவ்வொரு பருக்கையும் பார்த்துதான் செய்யணும். எதுவுமே வீணாக்குற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, நாளையில இருந்து ஒரு பருக்க கூட வீணா போக கூடாது. 3 பேருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாதம் மட்டும் தான் வடிக்கணும். வீணா போச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா, ஒரு கிண்ண சாப்பாடு மிந்து போனதுக்கு ஏப்பா இவ்ளோ கோச்சிக்கிற? நீ ஏப்பா இவ்வளவு கஞ்ச பிஸ்னாரியா மாறிட்ட? ஆமா, நான் கஞ்ச பிஸ்னாரி தான். அந்த 50,000 ரூபாய் என்ன கஞ்ச பிஸ்னாரி ஆக்கிடுச்சு. கடனை தீக்க வேண்டாமா, அதனாலதான் இப்படி இருக்கேன். அப்படி ராஜகுருவி அன்னையில இருந்து ஒவ்வொரு பொருளையும் செலவு பண்றதுல கஞ்சத்தனம் காட்டினான். வீட்டுல அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாத்தையுமே செலவு பண்றத குறைச்சான். தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சான். பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு பணத்தையும் அவன் எண்ணி எண்ணி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே ஒரு மாசமும் போச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறமா ராஜு மகிக்கழக பாக்குறதுக்காக போனான். இந்தாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய். இத்தோட என் கடன் முடிஞ்சது. பரவாயில்லையே ராஜு, சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துல 50,000 ரூபாய் கொடுத்துட்ட. ஆனா இவ்வளவு பணம் எப்படி? என்ன பண்றது, நான் குடும்பஸ்தனாச்சே. ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வச்சேன். வீணா எதுவுமே செலவு பண்ணல, அதான் இப்படி. சரி சரி, இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. இனிமே உன் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இரு. கடன் தீர்ந்ததுனால ராஜு, துணி, புஜ்ஜி எல்லாருமே வீட்டுல சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ராஜுவோட கஞ்சத்தனம் மட்டும் போகவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல, ஏங்க கடன் தீர்ந்துருச்சுல்ல, இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமா வடிச்சிருக்கேன். சிக்கன் செஞ்சிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. சிக்கன் கொண்டு வந்தியா? சரி சரி, ஆனா சாப்பாடு மிச்சமாக கூடாது.
அரிசி வேலை ஆகாயத்தை தொட்டுக்கிட்டு இருக்க தெரியுமா? அதை கேட்டு துணியும் புஜ்ஜியும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. இனி வாழ்க்கை பூரா அப்பா கஞ்ச பிசினாரிதானோ அப்படின்னு புஜ்ஜி நினைச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கடன் அப்படிங்கறது ஒரு மனுஷனை எப்படி வேணும்னாலும் மாத்தும். ஒரேடியா ரொம்ப கஞ்சத்தனம் பண்றது தப்பு. அதுக்கு முதல்ல இந்த எல்லாத்தையும் சிக்கனமா செலவு பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு கடனே இல்லாத வாழ்க்கைய வாழ முயற்சி பண்றது ரொம்ப நல்லது.